நான் எவ்வளவு உண்மையை சொல்லுமோ சொல்லிட்டேன். இவர் தான் மாப்பிள்ளைன்னு முடிவும் பண்ணிட்டேன். இவன் பேர் ஜெகன். இவனை பற்றி சொல்லணுன்னா சுத்தத்தோட உச்சம். நாங்கள் 2 பேரும் குருகுலத்தில் ஒன்றா தான் படித்தோம். எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கெலாம் யாரும் கிடையாது. இவனுக்கு நான், எனக்கு அவன். நீங்கள் சரின்னு சொன்னால் நீங்களும் உங்கள் குடும்பமும். இதை விட வேற என்ன வேணும்? அது எப்படிப்பா பார்த்த உடனே? நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. ஆனால் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் உங்களை பற்றியும் நம்மளை பற்றியும் தனியாக கனவு காணக்கூடாது இல்லையா? அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகணும். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா போய் பேசு. நானும் 1 hour பேசிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை நல்லா தான் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளை எல்லாம் தனியா பேசணும்னு மொட்டை மாடி கூட்டு போய் மிளகாரிச்சியே, அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. நீ போ, தாராளமா போய் பேசு. போங்க மாப்பிள்ளை. எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை. ஏன்? எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் என் கல்யாணம் அவருக்கு ஒரு கனவு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கவே கூடாத ஒரு விஷயம். உங்கள் சூழ்நிலை பற்றி உங்கள் அப்பா சொன்னார். ஆனால் கல்யாணம் வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் எனக்கு தெரியல. என்னோட ப்ராப்ளம் உங்களுக்கு புரியாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல இருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். வைஃப்ங்கிறவ நல்ல துணையா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது.